ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை பயிரை ஊற வச்சா மட்டும் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் பச்சை பயிரை நான் வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் இவ்வளோ தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அரைக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை நான் அந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கைனாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இதை வடையாக போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதனால தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. இப்போது இந்த மாதிரி சைஸில் எடுத்து நீங்கள் போடுங்க. இப்போ எனக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் சூடானதோட இப்போ நான் இந்த வடையை போட போகிறேன். உங்களுக்கு வடை மாதிரி வேண்டானாக்கா நீங்கள் போண்டா மாதிரி கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இதை பணியாரம் மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரி சுடுறேன். இப்போ எனக்கு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றி அரைச்சிடாதீங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால அதுலேயுமே தண்ணி இருக்கும். ஏற்கனவே பச்சை பயிறு நல்லா ஊறி தான் இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியே போதும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம பச்சை பயிரில் தான் செஞ்சுருக்கோங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வடையை நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காஃபி இல்லை ஒரு டீயோட நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 வடையை நான் வெளியில் எடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான நல்ல வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு எண்ணெய் நிறையா வேணான்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பணியாரம் மாதிரி கூட செய்யலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.